வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 23 அதிகாரம் 3 வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. ஸோ இதில் நல்லா நம்ம பார்த்தோன்னா ரெண்டு வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது. ஒன்று, அவர் தேற்றுகிறார். இன்னொன்று, அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஸோ இதை 2R அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 2R 2R. அந்த 2R என்னன்னா, ஒன்று ரெஸ்டோரேஷன், இன்னொன்று வந்து ரைச்சியஸ் பாத். ரெஸ்டோரேஷன், another is a righteous path. ஸோ ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெனோவேஷன், இட் இஸ் அ ரிப்பேரிங், இல்லைன்னா தமிழில் மறுசீர் அமைப்பு. ஸோ மறுசீர் அமைப்பு, சீர்படுத்துகிறது. ஸோ கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா, ஹீ இஸ் ரெஸ்டோரிங். அவர் சீர் அமைக்கிறார், அவர் மறுசீர் அமைக்கிறார், அவர் நம்மை சீர்படுத்துகிறார், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுது. ரெண்டாவது வந்து நீதியின் பாதை. ஸோ நீதியின் பாதையில் அவர் எதுக்காக நடத்துகிறார் அப்படின்னா, அவர் நாமம் மகிமைப்படும்படியாய், அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நம்மை நடத்துகிறார். ஸோ நீதிமொழிகளில் 12 அதிகாரம் 28 வசனம் சொல்லுது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் மரணம் இல்லை. அவர் எப்படி நடத்துகிறாரா, அவர் நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறார். தட் மீன்ஸ் இட் இஸ் இம்மார்டாலிட்டி. ஸோ என்ன சொல்றார் அப்படின்னா, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, there is a life in the path of righteousness. ஸோ அது என்னன்னா, அங்கே மரணம் இல்லை என்று சொல்லுது. ஸோ எருசலேமின் வாழ்வு. ஸோ அது என்ன சொல், மரணம் இல்லை. ஸோ இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ ரெஸ்டோரேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெஸ்டோரேஷன். ஸோ அது எப்படி தேற்றுகிறார், அந்த ரெஸ்டோரேஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இட் இஸ் ரெஸ்டோரிங் ஃப்ரம் த ஃபிசிக்கல் டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன். வேத வாசிப்பில் ஒரு தோய்வு இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன் இருக்கலாம், ஜெபத்தின் வேலையில் அலாட் பண்ணுறதுல ஒரு தோய்வு இருக்கலாம், ஒரு பின்தங்கள் இருக்கலாம். ஸோ தேவனை தேடுகிறதுல ஒரு பின்தங்கள் இருக்கலாம், ஒரு ஆராதிக்கிறதுல ஒரு வேலை நம்ம கம்மியாக இருந்திருக்கலாம், பழைய பார்க்குறப்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழலில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷனை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். நம்மளுடைய ஃபிசிக்கல் ரொம்ப ஃபிட்டாக இருந்திருக்கலாம் இளமை நம்ம காலத்தில், இல்லை ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருந்திருக்கலாம். ஸோ கர்த்தர் அதையும் ரெஸ்டோர் பண்ணி தருகிறார். ஸோ அதை என்ன பண்ணுறார், மறுசீர் அமைத்து தருகிறார் கர்த்தர் நல்லவர். ஸோ 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஸோ அப்போ இந்த நீதி எதை குறித்துனா, சிலுவையின் நீதியை குறிக்குது. நீதியின் பாதை, அந்த நீதி நம்ம சரீரத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சுகத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்குறோம், நிறைய அந்த வெயிலின் உஷ்ணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உஷ்ணங்களை வந்து நம்ம இப்போ சொல்கிறாங்க சன்பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க, எஸ்ஸிமான்னு சொல்கிறாங்க, அப்புறமேட்டு செபோரிக் டெர்மடைட்டிஸ் சொல்கிறாங்க. எத்தனையோ வியாதிகள் சூரியன் மூலயமா நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, ஸோ சங்கீதம் 121:6 சொல்கிறாரு, பகலிலே வெயிலாயினும் இரவிலே பனியாயினும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஸோ வெயில், பகலிலே வெயிலாக இருந்தாலும் சரிதான், நைட்டு பனியாக இருந்தாலும் சரிதான், அது உன்னை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அவர் என்ன பண்ண, ஹி ஷீல்டு வித் ஹிஸ் பிளட். அவர் நம்மளை லேமினேட் பண்ணியிருக்கிறார். அவர் லேமினேட் பண்ணியிருக்கிறாரா, லேமினேட் பண்ண ஷீட்டில் தண்ணி விழுந்தா அது ஒன்றும் பண்ணாது, என்ன ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளை லேமினேட் பண்ணியிருக்கிறாரு. இட் இஸ் நாட் த சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் 50 more அப்படின்றத சொல்லி விற்கிறாங்க. சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணல, சூரியனுக்கு கீழே இருந்து எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதான், அவருடைய ரத்தம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அதனால அவர் ஷீல்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 13 அதிகாரம் 22, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்போ பகலிலே கர்த்தர் என்ன பண்ணுறார், மேகஸ்தம்பமா நம்மளை கூட வராராம், இரவிலே அவர் என்ன அக்னி ஸ்தம்பமா கூட வராராம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரெஸ்டோர் பண்ணுறாரு. எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாரு, 215 ஆண்டுகள் சொல்கிறாங்க அவர் அடிமைத்தனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திற்கு கீழ்ப்படுத்திருக்கிறாங்க. 215 வருஷம் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை மோசே விடுவித்து வனாந்திரத்தை நடத்தி வரான். அங்கே ஒரு 215 வருஷம், மொத்தம் 430 வருஷம் அடிமையாக இருந்தவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கானானுக்கு கொண்டு செல்றார். ஸோ அவருடைய இருதயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யாத்திராகமம் 3:8 பார்த்தோம்னா, கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்க திட்டத்தை நியூ டெஸ்டமென்ட் பிஃபோர் த அரைவல் ஆஃப் கிரைஸ்ட் அப்பே நம்ம பார்க்கலாம். என்ன கர்த்தர் நம்ம வச்சிருக்க, அவர்களை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும்
பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப 215 வருஷத்துல அப்ப எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் பாருங்க. அந்த அடிமைத்தனத்தை வந்து கர்த்தர் அவனை ரெஸ்டோர் பண்ணுகிறார். இஸ் ரெஸ்டோர் ஃப்ரம் தட். அந்த ரெஸ்டோரேஷன் பவர் அங்க இருந்ததுனால அவங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வருது, அந்த கைடன்ஸ் வருது, செங்கடல் அவங்களுக்கு முன்பதை பிளக்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ரெஸ்டோரேஷன் பவர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இதுல இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பார்க்குற அட்மைர் பண்றது 2 மெயின் மினிஸ்ட்ரி இயேசு கிறிஸ்து பண்ண மினிஸ்ட்ரி. ஒன்று வந்து என்னன்னா டீச்சிங் மினிஸ்ட்ரி, இன்னொரு மினிஸ்ட்ரி வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஸோ கர்த்தர் நல்லவர். டீச்சராக வந்து இருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் பாக்கியவான்கள், மருத்துவராக இருக்க எத்தனையோ பேர் பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா யூ ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அப்போ அவரை சொல்கிறாங்க, அவரை ரபி ரபூனி ஐயரே என்று அழைத்தார்கள். ஸோ ரபி ரப்பே அப்படின்னா என்னது? இட்ஸ் அ டீச்சர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது சங்கீத 23 பார்த்தீங்கன்னா அவர் அமர்ந்த தண்ணீரண்டியில் நடத்துகிறார்னு கடைசி வாரத்தில் பார்த்தேன். அப்போ கர்த்தர் சொன்னார், நான் அமர்ந்த தண்ணீரண்டியில் மட்டும் கிடையாது, சம்டைம் ஐ வில் ட்ரை டு டேக் யூ டு சைக்ளோன். என்னன்னா சுழல் காற்றில் கூட உன்னை கொண்டு போய் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா மார்க் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விதைகளை பற்றி பேசுகிறாங்க, 4 விதமான நிலங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த விதைப்பு அறுப்பு பேசிட்டு இருக்கப்போ அப்படியே என்ன பண்ணுறாரு, வானம் அப்படியே 4:35 பார்த்தீங்கன்னா, அன்று சாயங்காலத்தில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போகுமாறுங்கள் என்றார். ஸோ அக்கறைக்கு போகிறதுல என்ன அவருக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா, இஸ் கோயிங் டு டீச் சம்திங் which is new to the disciple. ஏதோ ஒரு புதுசு விஷயத்தை டீச் பண்ண போறாரு. ஸோ படகுல ஏறி போறப்போ அப்பதான் வருது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சுனாமின்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அப்போ அவங்க எல்லாம் மீனவர்கள் எத்தனையோ விஷயங்களை கடல்ல பார்த்துருப்பாங்க, ஆனா அந்த சுனாமி அவங்க பார்த்ததே கிடையாதான். அப்போ அவர் வந்து தலையணையில படுத்துக்கிறாரு, பின்னணையில தலையில படுத்திருக்கிறாரு. நாங்கள் மடிந்து போவது உமக்கு நலமா சித்தமா இருக்குமா, நீங்க எங்க வருத்த என்ன இப்படி நாங்க இது பண்றோமே, கஷ்டப்படுறோமே, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்றப்போ இயேசு எழுந்து அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு. அது கீழ்ப்படையுது. அப்போ என்ன அப்படின்னா, இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் எங்கே, இந்த வார்த்தை நீ சொன்னா அது அவனுக்கு கீழ்ப்படியுமே. அப்போ அவர் என்ன டீச் பண்றாரு, இப்போ இந்த இடத்துல நம்ம லைட் எங்க கொண்டு போகணும்னா டிசைபிள் பக்கத்துல இருக்கணும். இப்போ நம்ம டிசைபிள் யார் இருக்கிறாங்க, நீங்களும் நானும் இருக்கிறோம். ஸோ அப்போ கர்த்தர் நமக்கு என்ன பண்ற சொன்னா, உன் விசுவாசம் எங்கே அப்படின்னு. அப்படியே அவர் எங்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பேய் பிடிச்சவன் என்ன கையில விலங்குகள் சங்கிலிகளால் அவன் அடக்க முடியல, கட்டுகளை உடைச்சிட்டு எரிஞ்சிட்டு வரான், பயங்கர மோசமானவனா இருக்கிறான். அவன் வந்து சொல்றாங்க, உன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். லேகியன். அவன் தூரத்தில் இயேசு வருவதை கண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பட்டது. தூரத்திலே இவ்வளோ தூரத்தில் வந்து வரான். வரப்போ அந்த படகுலேருந்து இறங்கி தூரத்தில் வரதை கண்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், என்னை துன்பப்படுத்துவா நீர் வந்தேன், உன் பேர் என்னன்னு கேட்குறப்போ லேகியன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேவியனுக்கு முன்பதாய் லேகியன் ஆவி நிற்காதுங்க. நீங்கள் லேவினா, ஏன்னா லேவி அப்படின்னா பிரதான ஆசாரியர். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவர் நம் பிரதான ஆசாரியர் லேவியனுக்கு முன்பதாய் அந்த லேகியன் ஸ்பிரிட் முன்னாடி நிற்காது. அதில் சொல்கிறான், நாங்கள் அநேக பேராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நாங்கள் வந்து அந்த பன்றிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விடுங்க, கட்டளிடுங்கன்னா மொத்தம் சொல்கிறாங்க 200 பன்றிகள் வந்துச்சாங்க. 200 பண்ணி 200 ஸ்பிரிட், த டிமானிக் ஸ்பிரிட் 200 ஸ்பிரிட் வந்து அந்த பன்னிக்குள்ளே போய் மேலேருந்து கீழே விழுந்துதாங்க. ஸோ அப்போ அடுத்த திரும்ப அக்கறைக்கு போனவர் திரும்ப இக்கரைக்கு வந்து யவீரி மகள், அப்புறமேட்டு அந்த 18 வருஷமா வியாதியஸ்த இந்த ஸ்திரீயை வந்து சுகப்படுத்துற. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம லைட்டை அவங்களுக்கு கொண்டு போகக்கூடாது, லைட்டை டிசைபிள் பக்கத்தில் கொண்டு போகணும். இதே மாதிரி தான் பேதுரு பண்ணுறான், நிழல் பட்டு வியாதியஸ்த சுஸ்தம் பண்ணாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் ஏன் அந்த அனாயிட்டிங் மேனிஃபெஸ்ட், ஏன்னா they were with the leader, they were with the master. அவங்க மாஸ்டரோடு இருந்து அவர் பண்ணுறதை பார்க்குற, அவர் டீச் பண்ணுறாரு. நீ சொன்னாலும் ஆகும், என் நாமத்தில் நீ எதை கட்டினாலும் அது உனக்கு கீழ்ப்படியும், என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he is teaching. So he is leading not only in the still water. அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டியில் நடத்துவார், சைக்ளோனி நடத்துவானா, something he will teach us. ஸோ நமக்கு என்ன பண்ண, அதை நீ வந்து அமர்த்தணும் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அடுத்து சொல்கிறாங்க, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, நீ அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாதிருக்கும். ஏசாயா 43:2 சொல்லுது. ஸோ அடுத்தது வந்து 2வது ரைச்சஸ் பாத் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. ஸோ விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாகிறதுக்குமான நீதியை உடையவனாய் இருந்து அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து நம்ம விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியா. ஆபிரகாமுக்கு எது நீதி, அவன் தேவனை நம்பினான், அதான் அவனுக்கு நீதி. ஸோ நம்மளுடைய நீதி என்ன, நம்ம கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தான் நமக்கு நீதி. ஸோ அந்த நீதியை வந்து நம்ம உடையவர்களாக இருக்கிறோம். ஸோ ரோமர் 8:14 சொல்றது,
தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் அப்படின்றது, மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஸோ நம்ம வந்து யார் மூலியம் நடத்தப்படும்? ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அவருடைய நீதினால் நம்ம நடத்தப்படுறோம். ஸோ 2:6 ஒன்று ரெஸ்டோரேஷன், இன்னொன்று வந்து என்னது? ரைச்சியஸ் பாத். ஸோ அவருடைய பாதை, நீதியின் பாதையிலே நம்ம என்ன பண்ணுறார்? அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் நம்ம நடத்துகிறார். ஸோ நம்ம விசுவாச அறிக்கையில் ஏறி இருப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருக்கிறேன். பகலிலே வெயிலாயினும் இரவிலே பனியாயினும் அது என்னை சேதப்படுத்தாது. இயேசுவின் பிரசன்னம் என் மேகஸ்தம்பம், அவருடைய அநாதி அன்பு அக்னி ஸ்தம்பமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறெடுக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென்.